ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். உயர்த்தி அறிவிக்கப்பட்ட முதியோர் உதவித்தொகை பிப்ரவரி 7ஆம் தேதி வழங்கப்படும். மாஹேவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி தகவல். குவிந்து கிடக்கும் குப்பைகள் வாரப்படாததை கண்டித்து சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் தலைமையில் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள். ஆதரவாளர்களுடன் சேர்ந்து சட்டமன்ற உறுப்பினரும் குப்பைகளை அகற்றியதால் பரபரப்பு. லாஸ்பேட்டை விமான நிலையம் அருகே புதிதாக கட்டிடங்கள் கட்ட தடையில்லா சான்றிதழ் பெற வேண்டும். விமான நிலைய இயக்குநர் தகவல். புதுச்சேரியில் தரம் குறைபாடு காரணமாக 3 மாத்திரைகள் விற்பனை செய்ய தடை. மருந்து கட்டுப்பாட்டுத்துறை உத்தரவு. நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. விழாக்கால சிறப்பு சலுகையாக நீங்கள் வாங்கும் அனைத்து ஆடைகளுக்கும் சிறப்பு ஆஃபர்களுடன் நிச்சய பரிசுகளும் உண்டு. கம்மியான பிரைஸ்ல பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் நம்பர் 460 அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி பிராந்தியமான மாஹேவில் உள்ள பல்லூர் அரசு மருத்துவமனையில் 12 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட உள்ள கட்டிடத்திற்கான அடிக்கல் நாட்டு விழாவில் ஆளுநர், முதலமைச்சர் ஆகியோர் காணொலி வாயிலாக கலந்து கொண்டு பணியை துவக்கி வைத்தனர். புதுச்சேரி மாநிலம் மாஹே பிராந்தியம் பல்லூரில் அரசு மருத்துவமனையில் 12 கோடியே 75 லட்சம் ரூபாய் செலவில் 50 படுக்கைகள் கொண்ட 4 மாடி உள் நோயாளிகள் பிரிவு கட்டப்பட உள்ளது. இதற்கான அடிக்கல் நாட்டு விழா ஜனவரி 19ஆம் தேதி காலை நடைபெற்றது. இந்த விழாவில் ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் காணொலி காட்சி மூலமாக கலந்து கொண்டு புதிய கட்டிடம் கட்ட அடிக்கல் நாட்டினர். இதனைத் தொடர்ந்து விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, இந்த கட்டிடத்தில் நவீன வசதிகளுடன் கூடிய அறுவை சிகிச்சை கூடம், சிறப்பு வார்டு, மகப்பேறு மற்றும் மகளிர் மருத்துவ பிரிவு, இயன்முறை மருத்துவ சிகிச்சை பிரிவு உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் அமைக்கப்பட உள்ளன. மேலும் இந்த கட்டிடம் 1.5 ஆண்டுகளில் கட்டி முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இது பயன்பாட்டிற்கு வரும்போது பல்லூர், பந்தக்கல், சாலக்ரா உள்ளிட்ட பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்களுக்கும் கேரளாவின் அருகிலுள்ள பகுதிகளில் வசிக்கும் ஏழை நோயாளிகளுக்கும் பெரும் பயன் அளிக்கும் என்று கூறப்படுகிறது. மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பொறுப்பேற்ற பின்னர் கடந்த 5 ஆண்டுகளில் எத்தனையோ நலத்திட்டங்கள் கொண்டு வந்துள்ளதாகவும், முதியோர் உதவித்தொகை 500 ரூபாய் உயர்த்தி வழங்கப்பட உள்ளதாகவும், குடும்ப தலைவிகளுக்கு வழங்கப்படும் உதவித்தொகை 1000 ரூபாயில் இருந்து 2500 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளதாகவும், இதற்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ள நிலையில் இது அடுத்த மாதம் பிப்ரவரி 7ஆம் தேதி வழங்கப்படும் என்று தெரிவித்தார். மேலும் மாணவர்களுக்கும் இலவச மடிக்கணினி விரைவில் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். இந்த விழாவில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோரும் காணொலி காட்சி மூலமாக கலந்து கொண்டனர். மேலும் விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் பரமத், சுகாதாரத்துறை இயக்குநர் செவ்வேல், மாஹே மண்டல நிர்வாகி மோகன்குமார் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். பணியிடங்கள் அத்தனையும் நிரப்பப்படாமல் இருந்தது. ஆனால் இப்போ இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு எல்லா துறையிலும் உள்ள காலி பணியிடங்களை நிரப்பதில் மிகுந்த கவனம் உண்டு. இப்பொழுது அதனை நிரப்பி வருகின்றது. அதாவது சரியான முறையில் அந்த அரசு பணியிடங்கள் இப்பொழுது நிரப்பப்பட்டு வருகின்றது. சுமார் 4000 அரசு பணியிடங்களுக்கு மேல் இப்பொழுது அரசால் நிரப்பப்பட்டு தேர்வு மூலமாக மற்றும் மதிப்பெண் அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டு அந்த பணியிடங்களுக்கு நம்முடைய இளைஞர்கள், படித்த இளைஞர்கள் அந்த பணியில் சேர்ந்திருக்கின்றார்கள் என்பதை கூறிக்கொள்ள மகிழ்ச்சி அடைகின்றேன். இப்பொழுது கூட ஆசிரியர் பணியிடங்கள் அதாவது பிரைமரி ஸ்கூல் டீச்சர்ஸ் மற்றும் செவிலியர் பணியிடங்கள் மற்றும் நம்முடைய வருவாய்த்துறையில் உள்ள பணியிடங்கள், சுகாதாரத்துறையில் உள்ள பணியிடங்கள், இவற்றுக்கான அரசு ஆணையை, அந்த பணியிடங்களை நிரப்புவதற்குரிய அரசு ஆணையை விரைவில் வழங்க இருக்கிறது என்பதை இங்கே கூறிக்கொள்வதை நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். முதலியார்பேட்டை தொகுதியில் 4 நாட்களாக குப்பை வாரப்படாமல் உள்ளதை கண்டித்து தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் மற்றும் பொதுமக்கள் இணைந்து குப்பைகளை அகற்றி போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி நகரம் முழுவதும் கிரீன் வாரியர்ஸ் என்கிற தனியார் நிறுவனங்களால் குப்பைகள் வாரப்பட்டு வருகின்றன. தினமும் காலையில் வீடுகளில் சேகரிக்கப்படும் குப்பைகளை சிறிய கிடங்கில் வைத்து அங்கிருந்து பெரிய கிடங்கிற்கு கொண்டு சென்று தரம் பிரித்து அழிப்பது
வழக்கமாகும். ஆனால் முதலியார்பேட்டை தொகுதியில் குப்பைகளை முறையாக வாரப்படவில்லை என முதலியார்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் குற்றம் சாட்டி மரப்பாலத்தில் உள்ள நகராட்சி மற்றும் கிரீன் வாரியர்ஸ் தனியார் நிறுவன குப்பை கிடங்கை மூடி பொதுமக்களுடன் தர்ணாவில் ஈடுபட்டார். மேலும் குப்பைகள் வாரப்படாததன் வீடியோக்களை ஆதாரமாக காண்பித்து தனியார் நிறுவன அதிகாரிகளுடன் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டார். மேலும் தனது தொகுதியில் குப்பை வாரப்படவில்லை என்பது பலமுறை சுட்டிக்காட்டியும் யாரும் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டிய அவர், இந்த போராட்டத்தின் காரணமாக குப்பை வாரும் பணி பாதிக்கப்பட அவரே தனது ஆதரவாளர்களுடன் சென்று வீதியில் இருந்த குப்பைகளை சேகரித்து குப்பை தொட்டியில் சேர்த்தார். இதனிடையே நகராட்சி அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு வந்து குப்பைகள் முறையாக வாருவதற்கு நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததைத் தொடர்ந்து போராட்டமானது கைவிடப்பட்டது. புதுச்சேரி லாஸ்பேட்டை விமான நிலையம் அருகே கட்டிடங்கள் கட்ட தடையில்லா சான்றிதழ் பெற வேண்டும் என்று விமான நிலைய இயக்குநர் ராஜசேகர் கூறியுள்ளார். புதுச்சேரி விமான நிலையம் சார்பில் விமான நிலைய ஆலோசனை குழு கூட்டம் சாரம் பகுதியில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற்றது. இதில் நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாணசுந்தரம், வைத்தியநாதன், புதுச்சேரி ஆட்சியர் குலோத்துங்கன், முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன், புதுச்சேரி விமான நிலைய இயக்குநர் ராஜசேகர ரெட்டி உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி விமான நிலைய விரிவாக்கத்திற்கு 402 ஏக்கர் நிலம் தேவை குறித்து நிலத்திட்ட ஆய்வு அறிக்கை புதுச்சேரி அரசிடம் வழங்கப்பட்டுள்ளதாகவும், இனி விமான நிலையம் அருகே புதிதாக கட்டப்படும் கட்டடங்களுக்கு புதுச்சேரி விமான நிலையத்தில் இருந்து ஆட்சேபனை இல்லா சான்றிதழ் பெற்றால்தான் கட்டிடம் கட்ட முடியும் என விமான நிலைய ஆலோசனை கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் இருந்து பெங்களூரு, ஹைதராபாத் நகரங்களுக்கு பிற்பகல் விமான சேவை இருப்பது போல் காலை நேர சேவை தொடங்கவும், கொச்சின் போன்ற பல்வேறு இடங்களுக்கு விமான சேவை தொடங்கவும் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. புதுச்சேரியில் 3 மாத்திரைகள் குறிப்பிட்ட தரத்தில் இல்லாத நிலையில் விற்பனை செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் போலி மருந்து உற்பத்தி விவகாரம் சிபிஐ விசாரணை வரை சென்றுள்ள நிலையில் மருந்து விற்பனைக்கு பல கட்டுப்பாடுகளை அரசு விதித்து வருகிறது. அந்த வகையில் புதுச்சேரி மருந்து கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரி அனந்தகிருஷ்ணன் ஜனவரி 19ஆம் தேதி விடுத்துள்ள உத்தரவில், குடல் சிகிச்சைக்காக பரிந்துரைக்கப்படும் ஹிமாச்சல பிரதேசம் சிர்மூர் பகுதியில் இருந்து நோனிஸ் பார்மசூட்டிக்கல் நிறுவனத்தின் தயாரிப்பான மாக்வான்சோ 40, கேரள மாநிலம் பாவியா மாவட்டத்தில் இருந்து அபான் பார்மசூட்டிக்கல் நிறுவனத்தின் தயாரிப்பான பெவாவெட் என்ற பெயரிலான பாராசிட்டமால் 650, ராஜஸ்தான் மாநிலம் பைவாதி பகுதியில் கார்னானி பார்மசூட்டிக்கல் நிறுவனத்தின் தயாரிப்பான சங்காவதி 5 கிராம் ஆகிய 3 மாத்திரைகளும் விற்பனைக்கு தடை செய்யப்பட்டுள்ளன. இந்த மாத்திரைகள் மருந்து கடைகளில் விற்பனை செய்ய தடை செய்யப்பட்டுள்ளது. மேலும் மருந்து கடைகளில் உள்ள இருப்புகளின் நிலவரத்தை மருந்து கட்டுப்பாட்டுத்துறைக்கு தெரிவிக்க வேண்டும் என்றும், தகவல் அளித்துவிட்டு இருப்புகளை தயாரிப்பாளர்களுக்கு திருப்பி அனுப்ப வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் கூறப்பட்டுள்ளது. தீவிர வாக்காளர் பட்டியல் தயாரிப்பு தொடர்பான கலந்தாய்வு கூட்டம் ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரியில் தீவிர வாக்காளர் திருத்த பட்டியல் தயாரிப்பு தொடர்பான கலந்தாய்வு கூட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் ஜனவரி 19ஆம் தேதி நடைபெற்றது. இதில் வாக்காளர் பட்டியல் மேற்பார்வையாளர் கேசவன் தலைமை தாங்கினார். மேலும் புதுச்சேரி மாவட்ட தேர்தல் அதிகாரியும் ஆட்சியருமான குலோத்துங்கன் முன்னிலை வகித்தார். இந்த கூட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட தேசிய, மாநில கட்சி பிரதிநிதிகள் கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவித்த நிலையில் இதில் அனைத்து வாக்குப்பதிவு அதிகாரிகளும் பங்கேற்றனர். மேலும் அடுத்த மாதம், அதாவது பிப்ரவரி 4ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடுவது தொடர்பாக ஆலோசனை நடத்தப்பட்டது. புதுவையில் துணை ஆய்வாளர் பணிக்கான உடல் தகுதி தேர்வு ஜனவரி 19ஆம் தேதி தொடங்கிய நிலையில் முதல் நாளில் 57 பேர் மட்டுமே தேர்ச்சி பெற்றுள்ளனர். புதுவை காவல்துறையில் காலியாக உள்ள 70 துணை ஆய்வாளர்கள் பணியிடங்கள் நேரடி நியமனம் மூலம் நிரப்பப்பட உள்ளது. இதற்காக விண்ணப்பித்தவர்களில் 16,473 பேரின் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. அவர்களுக்கான உடல் தகுதி தேர்வு கோரிமேடு ஆயுதப்படை பயிற்சி மைதானத்தில் ஜனவரி 19ஆம் தேதி தொடங்கியதில் காவல்துறை துணைத் தலைவர் சத்யசுந்தரம் கலந்து கொண்டு உடல் தகுதி தேர்வை தொடங்கி வைத்தார். இதில் தேர்வுக்கு வந்தவர்களிடம் ஹால் டிக்கெட்டுடன் அரசின் புகைப்பட அடையாள சான்றாக அசல் ஆதார், ஓட்டுநர் உரிமம், வாக்காளர் அடையாள அட்டை, பாஸ்போர்ட் ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்று சரிபார்க்கப்பட்டது. தொடர்ந்து முதல் நாளான ஜனவரி 19ஆம் தேதி 1000 பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த நிலையில் 159 பேர் மட்டுமே கலந்து கொண்டனர். மேலும் உடல் தகுதி தேர்வில் முதலில் உயரம், மார்பளவு, எடை பரிசோதிக்கப்பட்ட நிலையில் அதனைத் தொடர்ந்து ஓட்டம், உயரம், நீளம் தாண்டுதல் போட்டிகள் நடத்தப்பட்டது. மேலும் முதல் நாளில் 57 பேர் மட்டுமே எழுத்து தேர்வுக்கு தகுதி பெற்றனர். இதனைத் தொடர்ந்து ஜனவரி 20ஆம் தேதி நடைபெறும் உடல் தகுதி தேர்வுக்கு 1000 பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. தேர்வு செய்யப்படுபவர்களுக்கு அடுத்த மாதம் பிப்ரவரி 22ஆம் தேதி எழுத்து தேர்வு நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. குடியரசு தினம் வருகிற ஜனவரி 26ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் புதுச்சேரியில் அதற்கான அணிவகுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது.
நாடு முழுவதும் வருகிற ஜனவரி 26ஆம் தேதி குடியரசு தின விழா கொண்டாடப்பட உள்ளது. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரியில் கடற்கரை காந்தி திடல் அருகே நடைபெறும் விழாவில் ஆளுநர் தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்கிறார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொள்ள உள்ளனர். இந்நிலையில் குடியரசு தின விழாவையொட்டி அணிவகுப்பிற்கான ஒத்திகை நிகழ்ச்சி புதுவை கடற்கரை சாலையில் நடைபெற்றது. இதில் காவல்துறையினர், ஊர்காவல் படையினர், சிறப்பு பாதுகாப்பு படையினர், கடலோர காவல் படையினர், தீயணைப்புத்துறை, தேசிய மாணவர் படை உள்ளிட்ட அனைத்து பிரிவினரும் ஒத்திகை பயிற்சியில் ஈடுபட்டனர். கிரெடிட் கார்டு உச்சவரம்பை உயர்த்தி தருவதாக கூறி வங்கி அதிகாரி போல் பேசி பண மோசடியில் ஈடுபட்ட நபரை புதுச்சேரி சைபர் கிரைம் காவல்துறையினர் தேடி வருகின்றனர். அரியாங்குப்பம் பகுதியைச் சேர்ந்தவரின் செல்போன் எண்ணுக்கு ஒரு அழைப்பு ஒன்று வந்துள்ளது. அதில் தன்னை ஒருவர் வங்கி அதிகாரி என அறிமுகம் செய்து கொண்டு பேசியுள்ளார். அவரது கிரெடிட் கார்டு உச்சவரம்பை உயர்த்தி தருவதாகவும் தெரிவித்துள்ளார். இதனை உண்மை என நம்பிய அவர் தனது தனிப்பட்ட வங்கி விவரங்களை தெரிவித்துள்ளார். இதையடுத்து அவரது வங்கிக் கணக்கில் இருந்து 45,000 ரூபாய் எடுக்கப்பட்டது. இதேபோல் முதலியார்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவரிடம் 17,715 ரூபாயும், ஐயங்குட்டிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவரிடம் 20,000 ரூபாயும், லாஸ்பேட்டையைச் சேர்ந்த பெண்ணிடம் 13,996 ரூபாயும், ரெட்டியார்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவரிடம் 4,740 ரூபாயும் ஆன்லைன் மோசடி செய்யப்பட்டுள்ளது. ஜனவரி 18ஆம் தேதி ஒரே நாளில் 5 பேரிடம் 1,451 ஆன்லைன் மோசடி நடந்துள்ளது குறித்து சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தொழிலாளர்களின் விவரங்களை பதிவு செய்ய கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக புதுச்சேரி தொழிலாளர் அரசு காப்பீட்டுக் கழகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொழிலாளர் அரசு காப்பீட்டுக் கழகம் சார்பில் நிறுவனங்கள் மற்றும் தொழிலாளர்களின் பதிவை ஊக்குவிக்க ஸ்ப்ரீ திட்டம் கடந்த ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதி வரை செயல்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த திட்டம் அதே நிபந்தனை மற்றும் விதிகளுடன் வருகிற 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. அனைத்து நிறுவனங்களும் தங்களது தொழிலாளர்களை பதிவு செய்வதே இந்த திட்டத்தின் நோக்கமாகும். மேலும் இந்த திட்டத்தின் கீழ் பதிவு செய்யும் நிறுவனங்கள் பதிவு செய்யப்பட்ட தேதிக்கு முந்தைய காலத்திற்கான பங்களிப்பு தொகையை செலுத்த தேவையில்லை. மேலும் கடந்த காலங்களில் பதிவு செய்யாததற்கு விதிக்கப்படும் அபராதம், வட்டி மற்றும் சட்ட நடவடிக்கைகளில் இருந்து முழு விலக்கு அளிக்கப்படும் என்பதால் தகுதியுள்ள அனைத்து நிறுவனங்கள் மற்றும் தொழிலாளர்கள் உடனடியாக பதிவு செய்ய வேண்டும் என்றும், பதிவு செய்ய தவறும் நிறுவனங்கள் சட்ட விதிகளின்படி நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று இஎஸ்ஐ மண்டல இயக்குநரக அலுவலகம் தெரிவித்துள்ளது. இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 13,500 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 3,270 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். உங்கள் முத்து சில்க் ஹவுஸின் புதுச்சேரி நேரு வீதி வணிக திருவிழா வருகின்ற ஜனவரி 1 முதல் பிப்ரவரி 20 வரை. நீங்கள் வாங்கும் ஆடைகளுக்கு பரிசு கூப்பன்களை பெற்று உங்களுக்கான பரிசுகளை வென்று மகிழ்ச்சி அடையுங்கள். முத்து சில்க் ஹவுஸ், புதுச்சேரி. உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.